மீட்பின் நேரம் வழங்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மற்றும் இளந்தோரை தேடும் அர்ப்பணி வழங்குபவர்கள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ். இப்பொழுது உலகமெங்கும் இன்று ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் பாத்திரமான சகோதரர் எம் ஆரோக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை கொண்டு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான நாம் மகிமைப்படுவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. என் நண்பர்க்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்படி ஆயத்தத்தோடு இருக்கிற என் அன்பானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வேளை இது. தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து, தேவனே, இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், நீர் எங்களோடு பேசித்தான் ஆக வேண்டும் என்று கண்ணீரோடு உபவாச நாட்களை நியமித்து நாங்கள் ஜெபித்து, தனி நபர்களாக, குடும்பமாக, குழுவாக ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தைகளை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையிலே ஜீவன் கொடுக்க உண்மையுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே விசுவாசமானது என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். வரப்போகிற நாட்களிலே நாம் விசுவாசத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாதபடி இருப்போம் என்றால் நாம் தேவனிடத்தில் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை, முதலாவது தேவை பரிசுத்தம், இரண்டாவது தேவை விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை அருமையாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஏதையாகிலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அநேகர் எங்களோடு தொடர்பு கொண்டீர்கள். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்திலே 3 பகுதியாக இருக்கிறது என்று கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். முதலாவதாக விசுவாசத்தோடு ஜெபம் செய்வது, விசுவாசத்தோடு விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுவது, மூன்றாவதாக கிரியை செய்கிற விசுவாசம் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் அந்த விசுவாச ஜெபத்திலே நாம் ஒரு படி முன் வைப்பதற்கு முன்பாக விசுவாசத்திற்கு தடை கற்களாக இருப்பது எவைகள் என்பதை இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். விசுவாச வாழ்க்கையிலே தடையாக இருக்கிற காரியங்கள். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளர்வதற்கு எவைகள் தடைகளாக இருக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்றால், தெளிவாக நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் ஆழமான விசுவாசம் உண்டாகும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இழந்து போயிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, வேதாகமத்தை கருத்தாய் கவனமாய் பொறுமையோடு வாசியுங்கள். விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த நாளிலும் விசுவாசத்திற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எவைகள் தடைகளாக இருக்கிறது? எங்களோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 35வது வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். மார்க்கு 4வது அதிகாரம் 35வது வார்த்தை இப்படி சொல்கிறது, அன்று சாயங்காலத்தில் இயேசு அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவாகிய தேவன் தம்முடைய சீசர்களோடு பிரயாணப்படும்படி ஆயத்தமாகினார். அங்கே சொல்லுகிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள், அக்கரைக்கு போவோம் வாருங்கள். இயேசுவும் அந்த படகில் அமர்ந்து விட்டார். சீசர்களும் உடன் இருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். படகானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, அருமையான பிரயாணம், அருமையான பிரயாணம். கடலிலே இயேசுவோடு சீசர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? வாசிக்கலாம். அடுத்த வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை
நான் இப்பொழுதுதான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுதுதான் அவரை என் மணவாளனாக ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை என்று கேள்வியோடு இருக்கிற என் அன்பான வாலிப சகோதரியே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பிரைஸ் பீ டு காட். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலே அலை மோதுகிற காரியங்கள் நடக்கலாம், நடக்கும். வாழ்க்கையிலே எதிர்ப்பு கட்டாயம் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இவ்வளவு நாட்கள் நீங்கள் தனிமையாக சென்று கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய படகிலே இயேசுவாகிய தேவன் இருக்கிறார். உங்களுடைய குடும்ப படகிலே இயேசுவாகிய தேவன் இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா! உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்ப படகிலே, எங்களுடைய ஊழிய படகிலே, எங்களுடைய விசுவாச படகிலே நீர் இருக்கிறீர், அதற்காய் நன்றி. ஆமென். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய படகுலையும் நீர் இருக்கிறீர், அதற்காய் நன்றி. ஆமென், ஆமென். இருக்கிற அந்த படகில் தான் பலத்த சுழல் காற்று அடிக்கிறது. பலத்த சுழல் காற்று. பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனைகள் கட்டாயம் வரும், பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும் பொழுது அவைகளை நாம் எப்படி கையாள போகிறோம் என்பதுதான் கேள்வி. பலத்த சுழல் காற்று. முதலாவது பயமுறுத்தல். காற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இந்த நாளிலே முதலாவதாக பொல்லாத பிசாசானவன் பயமான சிந்தனையை கொடுத்து கொண்டிருப்பான். சுழல் காற்றை உணர்ந்தார்கள், ஆனால் பார்க்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில பயத்தினால் நிரப்பப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா? ஐயோ, என்னுடைய எதிர்காலம் என்னாக போகிறது, இந்த காரியத்தை நான் தைரியமாக எடுத்து வைத்து விட்டேன், எனக்கு என்ன செய்ய போகிறது என்று பயத்தினால் பலத்த சுழல் காற்றினால் சிக்கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதரனே, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களோடு இயேசு இருக்கிறார். உங்களுடைய விசுவாச படகிலே, உங்களுடைய ஊழிய படகிலே, உங்களுடைய வியாபார படகிலே இயேசுவாகிய தேவன் இருக்கிறார். தைரியமாக நன்றி செலுத்துங்கள். முதலாவதாக சிந்தனையிலே பயம், பலத்த சுழல் காற்று. இரண்டாவது நடந்த காரியம் என்ன? அருமையாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அலைகள் அதன் மேல் மோதிற்று. முதலாவதாக அவருடைய இமேஜின் உணரும்படியாக இருந்தது. இரண்டாவது அலைகள் அதிலே மோத ஆரம்பித்தது. அலை, இன்னொரு வசனம் அருமையாக சொல்லுகிறது, இந்த அலை தண்ணீர் படகிலே வந்து நிரப்ப ஆரம்பித்தது. உணர ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையில அடிபட்டு சிக்கொண்டிருக்கிறீர்களா? சற்று நம்பிக்கையோடு இருங்கள். உங்களோடு இயேசு இருக்கிறார், உங்களோடு இயேசு இருக்கிறார், உங்களோடு இயேசு இருக்கிறார். உங்கள் படகிலே இயேசு இருக்கிறார். இங்கே இவர்கள் என்ன சொன்னார்கள்? பிரச்சனைகள், போராட்டம் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த சீசர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாசிக்கலாம். 38வது வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்றார்கள். பிரியமானவர்களே, காற்று வீசட்டும், கடல் போகட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன தேவனாய கர்த்தர் நடுக்கடலிலே கைவிடுகிற தேவன் அல்ல. என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற தேவன். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும்படி அவருடைய வல்லமையுள்ள தூதர்கள் உங்களை சூழ இருக்கிறார்கள். இங்கே என்ன நடந்தது? உணர ஆரம்பித்த உடனே இயேசுவாகிய தேவனை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவாகிய தேவனை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையோ என்று குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உடன் இருந்த சீசர்கள்தான், நாங்கள் மடிந்து போக போகிறோம், இயேசுவாகிய தேவன் உங்களோடு வருகிறார். முறுமுறுப்பான எண்ணங்கள் வேண்டாம். சீசர்களை போல முறுமுறுக்க வேண்டாம். பயமான சூழ்நிலைகள், பயமான எண்ணங்கள் உங்களை தாக்கலாம். பயத்தின் நடுவாக நீங்கள் ஊடுருவிக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடாத காரியம், தேவனை முறுமுறுக்க கூடாது. தேவ சமூகத்திலே என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக உங்களோடு பேசியிருக்கிறார்.
உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று தேவனாய கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம். அந்த வார்த்தைக்கு விரோதமாக சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறதா? தேவனை குறை சொல்லாதிருங்கள், சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவரை உயர்த்தி பிடிக்கப் போகிறீர்கள். பொல்லாத பிசாசானவன் அலறி ஓடப் போகிறான். அருமையாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா! நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். முப்புரி நூல் ஒரு காலம் அருந்து போகாது. பிரியமானவர்களே, உங்கள் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் தனியாக இல்லை, இயேசுவாகிய தேவன் எழுந்திருக்கிறார். அங்கே காற்றை அதட்டுகிறார். அருமையாக சொல்லுகிறது, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிடுகிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி இயேசுவாகிய தேவன் இப்பொழுது எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? விசுவாசம் எப்பொழுது இல்லாமற் போயிற்று? பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. பயத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிற என் அன்பான சகோதரனே, யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவையில்லாத பயமான எண்ணங்களோடு இந்த தொலைக்காட்சி பெட்டி முன்பாக இருக்கிற என் அன்பான சகோதரனே, டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த வாழ்நாள் குறுகினது என்று பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்நாள் தேவனுடைய கரத்திலே பரிசுத்தமாய் பத்திரமாய் இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிறவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். எங்கள் பரிசுத்தமும் மகத்துவமுள்ள தேவனே, கடலை பார்த்து அதட்டினவர், இறையாதே அமைதியாயிரு என்று சொன்னீரே, இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியனாக நின்று சொல்லுகிறேன், இறையாதே அமைதலாயிரு. இந்த பிள்ளைகளுக்கென்று வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஐயோ, என்னுடைய தொழிலே இந்த வாசல் திறந்தால் நலமாய் இருக்கும் என்று கேள்விக்குறியோடு இருக்கிற இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஊழியத்திலே புதிய வாசலை திறக்கிறீர், அதற்காய் நன்றி. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவ சமாதானம் இவள் மேல் தங்கி வருகிறது, அதற்காய் நன்றி. வலுவாதபடி எங்களை காக்கிறவரும் தம்முடைய மாசற்ற சன்னிதானத்திலே எங்களை கரைதிரையிலாதபடி நிறுத்தப் போகிறவருமாகிய உம்முடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமையுள்ள நல்ல தெய்வமே. ஆமேன் அண்ட் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஃபைண்டிங் தி லாஸ்ட் மிஷன். அன்பிற்குரியவர்களே, இந்தியாவில் தமிழகத்திலும் ஒரிசா மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் திருச்சபை மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இடங்களில் மிஷனரி திருச்சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்களை நடத்தி வருகிறோம். மேலும் ஒரிசா மாநிலத்தில் நவரங்பூர் மற்றும் கந்தமார் ஆகிய மாவட்டங்களில் பூர்வீக ஆதிவாசி வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எங்களின் சொந்த வேதாகம கல்லூரியில் சேர்த்து பயிற்றுவித்து அவர்களுடைய சொந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறோம். அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் சபையில்லாத இடங்களில் திருச்சபைகள் எழுப்பப்பட்டும் வருகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் தூத்துக்குடியிலும் மதுரை மாவட்டத்திலும் சுமார் 107 கிராமங்களில் உள்ள 10,000 பிள்ளைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தும் வருகிறோம். பரிசுத்தாவியானவரின் ஊழியங்கள் கடந்த 12 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரை மையமாக வைத்து நடைபெற்று வருகிறது. இதனுடைய பிரதான பணியானது விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஏழ்மையான 8 கிராமங்களை தெரிந்து கொண்டு அங்குள்ள பசியால் வாடும் ஏழை எளியவர்களை, விதவைகளை, திக்கற்றவர்களை, தொழு நோயாளிகளை தெரிந்தெடுத்து இவர்களுக்கு காலை மத்தியான வேளைகளில் சுமார் 150 பேருக்கு இலவசமாக உணவுகளை வழங்கி ஆதரித்து வருவதுதான் இந்த பரிசுத்தாவியானவரின் ஊழியங்கள். 5 வருஷமா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த உடம்புல தொடங்கி 6 வருஷம் ஆச்சு. விதவங்களுக்கு
திக்கிட்டவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல சோறாகி போறேன். சேலட்சுமி என் மயம் பேர் குருசாமி. மற்றதுல நீங்க தோட்டத்துல நாங்க சாப்பிட்றோம். பூஜையில பாட்டிமாருக்கு நடக்க முடியாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கால் கையில வராது. நான் கொண்டு போய் அவங்க வர முடியாட்டா நான் கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பேன். மேலும் வட இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் உள்ள மஞ்சுகுடாவில் 34 தாய் தகப்பன் இல்லாத அனாதையான ஆதிவாசி பிள்ளைகளுக்கு தேவையான உணவு, உடை, தங்க இடம் இவைகளை அளித்து பராமரித்தும் பாதுகாத்தும் வருகிறார்கள்.